பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சோத்திரங்களும் இருக்கிறோம். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதித்து பெருக செய்வார் என்று விசுவாசிக்கிறோம். இந்த செய்தியினுடைய காரியத்தை கொஞ்சம் பாருங்க. நான் ஒரு நாட்கள் உங்களுக்கு செய்தி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு ஒரு முறை தான் செய்திகளை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை. இன்னைக்குள்ள நான் ஊழியத்துக்கு போகணும் என்று சொல்லி திருவள்ளூர் மாவட்டத்துக்குள்ள ஒரு பகுதியில் கூப்பிட்டாங்க என்று சொல்லி ரயில்வே ஸ்டேஷன் கடந்து போயாச்சு, டிக்கெட்டு வாங்கியாச்சு. ஏன்னா ஒரு எக்ஸ்பிரஸ் திருப்பதியிலேருந்து வரேன்னு சொல்லி வெயிட்டிங்கில் நிற்கிறோம், வண்டி லேட்டு. திடீர்னு அங்கேருந்து எனக்கு ஒரு ஃபோன். என்ன ஃபோன்னா, நாங்கள் குறிப்பிட்ட கால இடங்களிலிருந்து ஒரு இடத்த கடந்து போயிருக்கிறேன்ட்டு ஒரு ஃபோன், ஒருவரும் இன்னொரு இடத்த கடந்து போயிருந்த ஃபோன். இப்படி அந்த ஃபோன் வந்ததுமே நான் என்ன பண்ணிட்டேன், பெருசாக யோசிக்கலை. அந்த டிக்கெட் வாங்கின இடத்துல போய் கவுண்டரில் அந்த டிக்கெட்டை கொடுத்துட்டு, யாராவது கேட்டால் கொடுங்க, வண்டி வரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்குது, அந்த வரத்துக்கு முன்னாடி யாரும் வந்து டிக்கெட்டு கேட்டாலும் அது ஃப்ரீயாக கடந்து போட்டோம், நான் வச்சுருந்தா ஒன்று கீழ்ச்சி போடணும், இல்லை வழியில் போட்டால் தெரியாது என்று சொல்லி டிக்கெட்டு கவுண்டருக்கு முன்பாக ஒருத்தர் தனியாக வைத்து வண்டி ஒரு இது வச்சு செய்வாங்க, அவங்ககிட்ட கொடுத்துட்டு நாங்கள் கடந்து பயணித்தோம். ஏன் என்று சொன்னால், இன்றைக்கி மனிதனுடைய மனநிலைமைகள் வேறு. மனுஷனுடைய மனநிலைமைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது என்று சொன்னால், தன்னுடைய நம்முடைய காரியத்தை கொடுத்து எதை நினைக்கிறாங்கன்னு தெரியல. இரவு நினைப்பதை விடியந்த போய் மறந்துடுறாங்க. ஒரு காலகட்டத்தில் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்தோன்னா, சென்னையில் நாங்கள் ஊழியம் செய்யப்படும் போது ஒரு கிராம ஊழியத்தை பங்கேற்றவர்களாக நாங்கள் கணக்கெடுப்போம் எடுத்தோண்டான்னு சொன்னால், அது கரெக்டாக பிளான் படி அதிகாலையில் எழுந்து புறப்பட்டு பயணித்து கொண்டு போயினே இருப்போம். நாங்கள் போக வழியில் தான் அந்த டீ சாப்பிட்றதோ இல்லை ஏதாவது டிஃபன் எடுக்கிறதோ பண்ணுவோம். நான் எந்த வில்லேஜுக்கு கிளம்பி போகிறோமோ அந்த வில்லேஜில் போய் சாப்பாடு சாப்பிட்டு திரிய மாலையில் கூட்டம் நிறுத்திட்டு இரவு நாங்கள் சேருவோம். நாங்கள் போகும்போது ஜனங்க எழுந்துக்க மாட்டாங்க, நாங்கள் வரும்போது தூங்குற ஜனத்துக்கு தான் சேருவோம். அப்படிப்பட்ட ஊழியங்கள் இன்னைக்கு அப்படி இல்லை, மனுஷ நிமித்தமாக கூட்டம் சேருது. இந்த ஐயா வந்தார்னா பயங்கரமாக நல்லா ஊழியம் இருக்கும், அபிஷேகம் வல்லமை இறங்கும் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஆளை மனிதனை மேன்மைப்படுத்தி வைத்திருப்பான். ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் மேன்மைப்படுத்தி அறியாத ஜனங்களுக்கு அறிவிக்கிற செய்தி கேட்கும் போது கஷ்டமா இருக்கும். ஏன்னா, நீங்கள் புறப்பட்டு போய் அநேகரை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தை ஞானஸ்தானம் கொடுத்து தான் பைபிள் இருக்கு. அதான உண்மை இல்லையா? உண்மையா பொய்யா தெரியாது. பைபிளில் படிங்க. மத்திய 28ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்கப்படும் போது அங்கே 19 இல்லையா 20 படிக்கப்படும் போது வித்தியாசத்தை சொல்லுவார். 18 மட்டும் ஒன்று சொல்லுவார், வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டதுன்னு இயேசு கிறிஸ்து இதை சொல்லுவார். அப்போ எதுக்கு வந்த 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் மனிதரோடு இணைக்கப்பட்டு மனிதரோடு இருந்து ஊழியம் செய்து பல காரியங்களை செய்து மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கும்படி பிதாவின் சித்தத்தின்படி எல்லாவற்றையும் செய்து முடித்தது முடிந்தது என்று சொன்னார். இதுதான் ஏசாயா 60:20 இருக்கும். உன் துக்க நாட்கள் என்னோட முடிந்தது என்று தேவன் எடுத்துக்கொள்ளப்பட்டது. எடுத்துக்கொள்ளப்படுமோ சொல்றாரு, நான் மறுபடியும் வருவேன், நீங்கள் கடந்து போய் அநேகரை சீசராக்குங்க, பிதா குமார் பரிசுத்த நாமத்தை ஞானஸ்தானம் கொடுங்க என்று சொல்லப்பட்ட வார்த்தையே இல்லையா பைபிளில் இருபுறம் கருக்குள்ளப்பட்ட எந்த பக்கம் விட்டேன் இல்லையா? ஒரு சில இடத்துல சொல்லப்பட்டதை வார்த்தையின்படியாக அங்கே உன் நாமத்தை நான் பிசாசு ஓட்டினேன், உன் நாமத்தை நான் நவியான பாஷையில் பேசினேன், உன் நாமத்தை இத்தனை செய்தேன்னு சொல்லும் போது அப்பால போன்னு தான் சொல்லுவார் ஆண்டவர். இது மத்திய 7ஆம் அதிகாரம் 23ஆம் இருக்கும். அதே மார்க்கில் படிக்கப்படும் போது, லூக்காவில் படிக்கும் போது, யோவானில் படிக்கும் போது கொஞ்சம் மாற்றி இருக்கும். அந்த மாற்றி இருப்பதை மட்டுமே பயன்படுத்தி கொண்டு இன்னைக்கு நிறைய இடங்களில் போய் என்ன பண்ணுறாங்க, இலவசமாக பெற்றுக்கொண்டு இலவசமாக கொடுன்னு சொல்லி மத்திய புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 7ஆவது இலவசமாக கொடுக்குறோமான்னு கேட்டால் கிடையாதுங்க. நம்ம ஜனங்களும் இலவசமாக அந்த காரியத்தை எடுத்துக்கொள்வது கிடையாது. அப்போ இலவசமாக கொடுப்பேன்னு அங்கே சொன்னது, அவங்களும் இலவசமாக கொடுப்பது கிடையாது. அப்போ இங்கே கேட்பதை இலவசமாக கொடுப்பாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு கூட்டம் சேருவதே கிடையாதுங்க. அப்போது எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மனுஷனை ஏர்வட்டப்படி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போலாம் நிறைய ஊழியங்கள் நான் கடந்து போகலான்ற காரணங்கள் கடவுளுக்கு தெரியும், மனுஷனுக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. மனுஷனுடைய காரியத்தை கொடுக்கும் போது எவ்வளோ உழைந்தாலும் ஒரு பார்த்தீங்கன்னா நல்ல உயர்ந்து போகிற ஒரு பறவைகள் உண்டு. அந்த பறவைக்கு மேலாக ஒரு பறவை அது மேலேயே பயணித்து கொண்டே போகும். இப்போ கழுகு பார்த்தீங்கன்னா இருக்க நல்ல உயரமாக போய் கொண்டிருக்கும். காக்கா பார்த்தீங்கன்னா அந்த கழுகு மேலே உட்காந்து கொண்டே குத்திக்கினே போகும். அது அதை போகணும் உதவி தள்ளாது.
குறிப்பிட்ட இடத்துல உயர்த்த மேலே போய் காக்கா விழுந்துடும், கழுகு மேலே போயிடும். இன்னைக்கு பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, உங்களையும் ஆண்டவர் கழுக போல தான் உயர்த்த ஆசைப்படுகிறார். நம்மளை ஏதாவது ஒன்று பண்ணி ஒருவன் குழப்பி கொண்டே இருப்பான். அவன் குத்த என்ன பண்ணுவான், குறிப்பிட்ட காலத்தில் உனக்கு கொடுக்குற ஆலோசனை விட்டு விலகி ஓடிடுவான். ஆனால் கழுக போல உன்னை உயர்த்தமாக கடந்து போனேன் என்று சொன்னால், இந்த உலகத்தில் ஆண்டவர் சொல்லி கொடுத்த பாடங்களை ஒரு நாளும் விடாதபடி இலவசமாக பெற்றுக்கொண்டு இலவசமாக பெறணும் என்று சொன்னால், ஒன்று கடந்து போய் ஊழியம் செய்யலை. இல்லை, நான் கடந்து வீட்டில் இருக்கும்போது இன்னைக்கு மற்ற மாநிலத்தில் கொஞ்சம் கணக்கெடுத்து பார்க்கும்போது, ஒரு மாநிலத்தில் என்ன பண்ணாங்க, 2 கன்னிஸ்திரியை இல்லையா ரயில்வே ஸ்டேஷனில் வாகனத்துக்காக வெயிட் பண்ணி பார்த்துருந்த ரயில்வே ஸ்டேஷனில் அவங்க இருவரும் பிடிக்கப்பட்டு அவங்க கடந்து போகும்படி சிறைச்சாலையில் வைத்து 7ஆம் தேதி தான் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. இது எனக்கு பார்த்தோன்னா எந்த விதமாக ஒருவர் செல்போன் மூலியமாக சொல்லுவாங்க, நீங்கள் செல்போன் போட்டால் அநேக எப்போ பார்த்தாலும் செல்போனை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. செல்பானது நன்மையானதும் இருக்குதுங்க. நன்மையை மட்டும் நீ தெரிந்து கொள்ளப்பட்டால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து பெருக செய்வார். அப்போ ஆசீர்வதிக்கணும் எப்படின்னா, அநேக காரியங்கள் ஆசீர்வதிக்க பெறணும் என்று சொன்னால், இந்த வேதத்தை தெளிவாக திட்டமாக அழகாக ஒரு வசனம் உண்டு. நான் படிக்கிறேன் பாருங்க. நீதிமொழி புத்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் படிக்கிறேன். அப்போ கடவுள் பாருங்க, நல்ல ஒரு விஷயம். உண்மை உள்ள மனுஷனுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான், ஐஸ்வர்யம் உள்ளவனுக்கு தீவனைகளையும் அக்கினிக்குள்ளே தப்பி வைப்பான். உண்மை உள்ள மனுஷனுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதம் இருக்குதுங்க, பரிபூர்ணம் அடையவான், நிச்சயமா முடி. அப்ப என்ன பண்ணாங்க, இது போல கன்னிஸ்திரியை போன்றவர்களுக்கு யாராவது ஜெபம் பண்ணீங்களான்னு கேட்டா ஒருவரும் கிடையாது. அப்ப இந்த 2 கன்னிஸ்திரியை பார்த்தோம், ரயில்வே ஸ்டேஷன்ல எந்த ஒரு காரியம் எந்த தப்பும் பண்ணாத சிறைசாலை கொண்டு போய் அழைக்கப்படும் போது, இந்த கிறிஸ்துவர்கள் யார் இதுக்கு முழங்கால் போட்டு ஜெபித்தார்கள், யார் இந்த விண்ணப்பத்தை தெரிவிக்கப்பட்டாருங்க. மற்ற காரியங்கள்ல மற்ற எத்தனையோ கிறிஸ்துவ செய்திகளை பார்த்து கொண்டிருக்கோம் இல்லையா. தனியா ஒரு டிவி ஆன் பண்ணி வச்சிருக்காங்க, யாருன்னா ஓப்பனிங்ல அதை கொண்டு வந்துருக்காங்க கேட்டால் கிடையாது. ஆனால் அவங்க 7ஆம் தேதியில சிறைசாலையில ரிலீஸ் பண்ண பிற்பாடு பாட்டு கலங்காது கலங்காது என்று பர்க்மன் பாட்டை ஒரு சிலர் போடுவதும் அவங்களுக்கு தெரிஞ்ச பாட்டெல்லாம் போட்டு அவங்களை காட்டும் போது இதை காட்டினாங்க. ஏன்னு சொன்னா, இன்னைக்கு ஜெபிக்க நீங்க அநேக காரியத்தை கொடுத்து முன் அதை ஜெபிக்கணும். அப்ப ஜெபிக்கப்படும் போது இந்த கன்னிஸ்திரி மட்டும் இல்லைங்க, கன்னிஸ்திரி பத்தி புதிய ஏற்பாட்டின் வழியா மத்திய புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் தான் கன்னி கர்ப்பத்தில் பிறப்பார் ஏசாயா புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொன்னதை போல ஒரு சாட்சியை பகிர்ந்து கொள்ள அவர் கன்னி வைத்தல் தான் பிறப்பார் என்ற ஒரு சாட்சி இருக்குது. ஆனா டானியல் புத்தகத்துல அவர் பிறப்புடைய செய்திகளுக்கு முன்பாக கொஞ்ச காலத்துக்கு போது அந்நிய கன்னிகள் உருவாக்கி காத்திருந்த காலங்கள் உண்டு. இன்னைக்கு கன்னிஸ்திரி பற்றி ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ளப்படும் போது அது ரொம்ப நல்லா வந்தது. அதுக்கு நடுவில் ஒரு காரியத்தை கொடுத்துன்னு சொன்னார். அதான் உண்மை, அதை மாற்றலாம் சொல்ல முடியாது. அந்த காலத்தில் இருந்த கன்னிஸ்திரிகள் இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று காத்திருந்த கன்னிஸ்திரி காட்டியும் இந்த காலகால கன்னிஸ்திரிகள் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து அகப்பட்டவர் இருக்கிறாங்க. எல்லாரும் கிடையாது, ஒரு சிலர் இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி பாதிப்பு அவங்களை ஏறிடும் போது அவங்களை அரவணைப்பது யாருன்னா கிறிஸ்துவ ஐக்கியம் தான். அது என்ன பண்ணுது, அவங்க கூப்பிட்டு அரவணைத்து தன்னுடைய வேலைகள் அவங்க என்ன படிப்பு படிச்சிருக்காங்களோ அந்த படிப்புக்கு ஏற்றபடி படிக்க வைத்து மேலும் அவங்களுக்கு நர்ஸோ அவங்க என்ன ட்ரையல் பண்றாங்களோ அதை கற்றுக் கொடுத்து ஒரு கிராமங்களில் திரும்ப அவங்க என்ன பண்றாங்க, அநேக இல்லாதவர்களுக்கும் வறுமை உள்ளவங்க போராடி கொண்ட ஜனங்களை விசாரிக்கும்படியாக அந்த கன்னிஸ்திரியா கடந்து பயணிக்கிறாங்க. நிறைய சொல்லலாம். நீ எந்த கிராமத்துக்கு கடந்து போனாலும் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு மூலையிலேருந்து கன்னிஸ்திரி போவாங்க. அவங்க பண்ண வஸ்திரத்தை பார்த்தீங்கன்னா எந்த ஆடம்பரமான வஸ்திரம் இருக்காது, அந்த அங்கி மாரி போட்டுக்கிறவங்க கடந்து பயணித்து 3 பேர் 4 பேர் ஒருவாக பேசிக்கொண்டு அந்த கிராமத்தை நுழைந்து அங்கே இருக்க ஏழை எளியை சந்தித்து போய்க்கணும். அவங்களுக்காக நம்ம ஜெயிக்கணும். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபித்தான் தான் முடியும். இது கடைசி காலம். யார் போகிறாங்க, எனக்கு தெரிஞ்ச காலத்தில் ஆர்சியிலிருந்து தான் அநேக ஓடி போய் ஊழியம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சிஎஸ்ஐ, அதுக்கப்புறம் இசிஐ, இண்டிபெண்ட் சர்ச்சை எத்தனையோ இருக்குது. நீங்க யார் வேலை செய்யறாங்க, அந்தந்த சர்ச்சை சார்ந்துதான் ஒரு கணக்கு எடுக்கிறாங்க இல்லையா. அந்த சாபனத்தை சார்ந்துதான் ஒருத்தர் கணக்கு சொல்றாங்க. இயேசுக்காக ஊழியம் செய்தவர் எத்தனை பேருன்னு கேட்டா ஒரு சிலர் தான். அந்த ஒரு சிலர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்து எங்கேயும் கடந்து போய் சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டார். நீங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் ஒரு அடையாளம் எல்லாம் பேச மாட்டாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா அநேக ஆசி சர்ச்சை மூலியமா போய் உள்ள போய் பாருங்க, ஒரு அடையாளத்தை சொல்ல மாட்டாங்க. உன் நாமத்தை நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தை தான் அநேக நடந்ததை போல காட்டுவாங்க. ஒரு சின்ன சின்ன தவறு இருக்குங்க, ஏற்ற தாழ்வு இருக்கு. இது 72 அதிகாரம், இது 66 புத்தகங்கள்.
அங்கே 76 புத்தகம், இது 66 புத்தகம். இந்த 10 புத்தகத்தில் படிக்கப்படும் போது ஒரு சின்ன காரியங்கள் தான். அந்த சின்ன காரியத்தை பிரிந்தெடுக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. இசி இல்லையா, இவங்க சிஎஸ்ஐ, இவங்க ஆர்சின்னு இவங்களாம் பிரித்து கொள்ளப்பட்டாங்க. ஏசி என்ற மகிமையை தான் நீ வெளிப்படுத்தணும் எங்கே போனாலும். ஒரு கன்னியா இருந்த அந்த கன்னியா காணப்பட்ட ஸ்திரீயை தான் இன்னைக்கு அநேகர் பார்த்தா ஆட்சியில் அவங்கள முன்வைத்திருப்பாங்க. அதை காட்டி பிரசவம் பண்ணி கொண்டிருக்க கூடாதுங்க. நீங்கள் புறப்பட்டு போங்க, அதுதான் பைபிள். பார்க்கலாம் அன்பு சகோதர சகோதரி, இனி வர காலத்துல எந்த சபையில இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆண்டவருக்காக நான் என்ன ஊழியம் செய்யறேன்னு நினைங்க. உங்க குறைகள் எல்லாம் அவர் நிறைவாக்குவார். அதுதான் இங்க நீதிமொழி புத்தகத்தை படிக்கப்படும் போது உண்மை உள்ள மனுஷனுக்கு ஆசீர்வாதத்தை நிச்சயமா கடவுள் கொடுப்பாரு. படிக்கிறேன் பாருங்க, மறுபடியும் படிக்கிற நீதிமொழி புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. உண்மை உள்ள மனுஷனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவானா. நான் நேற்று தினத்தில் ஒரு செய்தி எடுத்து நான் கழிச்சிட்டேன். இன்னைக்கு எத்தனையோ கோடிக்கணக்கு சொத்து இருந்தாலும் அது தேடி தொடர்ந்து வருமானு கேட்டால் வராது. இன்னைக்கு கடன் தொழிலால் பாதிக்கப்பட்ட பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, கைவிடப்பட்ட நிலைமை நீ கலங்கி நிற்காத. கர்த்தருக்காக நீ ஊழியத்தை செய், கர்த்தருக்காக நீ ஜெபித்து பாரு, இந்த தேசத்துக்காக ஜெபித்து பாரு. ஆண்டவர் சொன்னப்பட்ட காரியத்தை ஒரு சிலருக்கு மட்டும் ஏழைக்கு இறங்கி வேலை செய்து பாருங்க. இன்னைக்கு கன்னிஸ்திரா நல்லா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சிறை இருப்பிலும் தேவன் மீட்டெடுத்தா 7ஆம் தேதி என்று சொன்னால் அவங்க செஞ்ச வேலைக்கு தேவன் பதில் கொடுப்பார். அவங்க செஞ்ச காரியத்துக்காக உடனடியாக என்ன பண்ணாராம், ஒருவரை எழுப்பி பலரை நினைக்க வச்சு அதுக்காக போராட்டம் பண்ணி போராடி கொண்டிருக்கப்படும் போது விடுதலை தேடி வந்தது. இந்திய தேசத்துல மாபெரும் விடுதலை கொடுத்து அந்த தாயை அந்த சிறைசாலையிலிருந்து வெளியே வந்து அந்த ஏர்போர்ட்ல இறங்கும் போது தான் ஒரு பாட்டு போடுறாங்க, கலங்காத கலங்க கர்த்தர் உன்னை கைவிட மாட்டாங்க. அப்போ வேணாங்க அந்த பாட்டை, அது கர்த்தர் பார்த்து கொள்வார். முன்னே இருக்கும் போது முழங்கால போட்டு ஜெபித்து பாருங்க. இந்த கன்னி ஸ்திரியை போல் எத்தனையோ ஸ்திரீகள் இன்னைக்கு அடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு எங்கே தள்ளப்பட்ட கல்லை போல அங்கங்கே விழுந்து கிடக்கிறவர்களுக்காக நீ கடந்து போய் சுவிசேஷம் அறிவித்து பாருங்க. ஏழு இலையை சந்தித்து பேசி பாருங்க. கிராமங்கள் தூரம் பட்டம் தூரம் கடந்து பாருங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் படி இயேசு கிறிஸ்து கிராமங்கள் தூரம் கடந்து போய் பிசாசின் வல்லமையை அகப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுத்தார் என்று சொன்னால், இன்னைக்கு இந்த கிராமத்துக்கு 15 வருஷம் ஆகுதுங்க சரியா. அந்த கிராமத்துக்கு சென்னையில் இருப்பதை காட்டியும் இந்த கிராமத்தில் நுழைந்த பிற்பாடு ஏற்பட்ட ஒவ்வொரு இடத்திலும் பாதிக்கப்படும் போது கிராமத்தில் ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருக்கிறோம் தன்னால் இயன்றபடி. பலர் நினைச்சாங்க இவருக்கு இந்த பணம் இப்படி வரும், அந்த பணம் அதை பத்தி நினைக்கிறது கிடையாதுங்க. யார் என்ன சொன்னா அதை பத்தி கவலைப்படுவது கிடையாது. இங்க ஏழை எளிய சந்திக்கப்பட்டு கடந்து போய் இந்த கொரோனால பாதிக்கப்பட்ட இடத்துல கூட அந்த 2 ஆண்டு தொடர்ந்து போய் ஒவ்வொரு வீடும் சந்திக்கப்பட்டு தன்னால் இயன்றபடி கடவுள் என்ன சொன்னாரோ அதன்படி செய்து கொண்டதான். இது எத்தனை ஏழை ஜனங்களுக்கு சென்னை பகுதியிலிருந்து பலர் உதவி செய்தாங்க. பலர்களுக்கு காணிக்கை அனுப்பி கொண்டே இருந்தாங்க. அந்த காணிக்கையில எடுத்து அரிசி பருப்பு வாங்கி வாங்கி சாப்பிட்டு அங்கே சந்தோஷப்பட்ட வாயில வாங்கி வாங்கி சாப்பாடு செஞ்சு பல ஏழைகளை சந்தித்து போய் வீடு தேடிய வாசல் வழியா நின்று அவங்களுக்கு கொடுத்து பார்த்து அந்த சந்தோஷம் திரும்பி பார்த்து எத்தனை பேர் உண்டு. நீங்க நினைக்கலாம் திருத்தணில் பெரிய பெரிய கோயில் இருக்குதுங்க. அந்த கோயில் மேல கடந்து போற சாமியார் முதல் கொண்டோம் அவங்க என்ன இனத்தார்கள் எந்த மாதிரி ஆட்கள் பார்க்கவில்லை. ஏழைக்கு இறங்கும் கர்த்தர் கடன் கொடுப்பான், அவன் பசி எடுக்கும் கர்த்தர் தாக்கத்தை தீர்ப்பாருன்றது தேவநாமத்தை மட்டும் மகிம்பட தொடர்ந்து பயணித்துமே தவிர எந்த சமுதாயத்தின்னு பார்க்காதீங்க, எந்த இனத்தாருன்னு பார்க்காதீங்க, ஒரு சமுதாயத்தின்னு பார்க்காதீங்க. ஒரு முஸ்லீம் பண்ணா தெரியுங்களா, காமராஜ் ஆட்சி ஆண்டு கொண்ட காலத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்து வரலாறு படிச்சு பாருங்க இல்லையா. அப்போ அநேக இடங்கள்ல பார்க்கும்போது அப்போ ஒரு தமிழ்நாட்டிலேயே ஒரு இடத்துல நடந்தது. ஸ்கூல்லாம் தவித்த ஒரு நாட்டில் ஒரு கிராமத்தில் போய் கடந்து போய் காமராஜா முதலாம் சேர்ந்த காலத்தில் போயிடும் போது திருநெல்வேலியில குறிப்பாக சொன்னா திருநெல்வேலி தான். திருநெல்வேலி நடந்த ஒரு விஷயத்த சொல்ற பாரு. 300 ஏக்கரா ஒரு முஸ்லீம் எடுத்து கொடுத்தாருங்க. ஏழை எளியருக்கு பாதிக்கப்பட்ட ஸ்கூலுக்கு படிப்புக்கு ஓணும் என்று சொல்லி அந்த படிப்புக்கு இடம் தேடி அங்க காமராஜா சுத்தி தெரியும் போது அவர் கூப்பிட்டு கொடுக்கப்பட்டது ஒரு முஸ்லீம் தான். இன்னைக்கு திருநெல்வேலியில போனேன்னா அந்த ஸ்கூல் இன்றைய பொழுது வரைக்கும் இருக்குது. எந்த சமுதாயத்தின்னு பார்க்காதீங்க, யார் அதுக்காக உதவி செய்யறான், யார் ஏழை படிப்புக்காக உதவி செய்யறான், யார் ஏழை மக்களுக்கு சாப்பாடு போடுறான், யார் ஏழை மக்களுக்கு உதவி செய்யறான், என்ன படிப்பு என்ன அந்த படிப்புக்காக. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் ஒரு காரியத்தை செய்திருந்தார். அநேக பிள்ளைகளுக்கு டாக்டரா படிக்க வைக்கிறது உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ நடிகர் ஏற்பட்டாங்க, அவர் செஞ்சிருக்கிறாரு. இது தேவனுக்கு மகிமை உரிய காரியமாக இருந்தது. ஒரு கல்வியில கற்றுக் கொடுத்த அர்த்தத்தை பிற்பாடு அந்த கல்வி மட்டும் அல்ல, அவங்க மருத்துவராக ஒரு டாக்டராக சொல்லும் போது அவர் கொடுத்து சொல்ல தன்னை அறியாமல் உட்கார்ந்து கொண்டு அந்த கூட்டத்தில் அழுது கொண்டார். அந்த அழ என்ன சொன்னாங்க, துக்கத்தான் அழல, சந்தோஷம் நிலைத்திருக்கிற அழக இல்லையா. நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு
இனி கடைசி காலத்தில் கிறிஸ்துவராகி ஆண்டவராகி ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிற்பாடு போதகராக நீ இருந்து என்ன செய்து கொண்டிருக்கிற? உன்னை சார்ந்து உன்னை பின்னாடி இருக்க அநேகர்களுக்கு என்ன வேண்டும், நாளைய பொழுது என்ன வாழ வேண்டும் என்று தனக்காக ஒரு வாழ்க்கை வாழ்வதில்லை. ஆண்டவர் சொன்ன வாழ்க்கை நீ கடந்து போய் அநேகரை சீசராக்கக்கூடிய என்ன வழியோ, அநேகர் கல்வி நிலையமாக மாற்ற என்ன வழியோ இல்லையா? அன்னை திரேசா இருந்த காலத்துல அநேகர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்கள் ஓடி பல கிராமத்துல சந்திக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர். நீங்க நாம என்ன பண்ணி கொண்டிருக்கோம்? இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய போட்டோல ஏன்னா வசனம் அனுப்புனா அன்னை திரேசா வைப்பேன், அந்த சைட்ல ஏன் வைப்பேன்னா என்னால் அவங்களுக்காக ஜெபிக்க முடியுமே தவிர அவங்கள போல ஒரு வாழ்க்கை என்னால் வாழமான ஒரு செகண்ட் கூட என்னால் முடியல. அந்த ஒரு செகண்ட் கூட என்னால் பாதி தான் செய்து கொண்டிருக்கிறேன், கடுவலை தான் செய்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு இத்தனை ஆலயத்துக்கு ஒரு சிலர் நான் கேட்க போயிட்டு வந்த அவமானம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க. இதுக்காக தளம் போடணும்னு கேட்க போகும்போது அவங்க நாவுக்கு ஏற்பட்ட மாதிரி எல்லாரும் பேசிட்டாங்க, யார்கிட்ட எதுவும் பேசுறதில்லை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ஒரு சிலர் சொன்னாங்க நான் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் யாருமே அதை பற்றி பேசலை, அதை பற்றி நானும் கேட்கல. ஒருவேளை நாளைக்கு பரிசுத்த ஓய்வு நாளுனால அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஐயா நீங்கள் சொல்லியிருந்தீங்களே செய்கிறீங்களான்னு கேட்பேன். நீ நினைக்கிற இந்த ஆலயம் மட்டும் இல்லைங்க, முதியோர் இல்லத்தை கட்டணும். இந்த ஆலயத்துக்கு ஆலயம் மேலே கடந்து போயிடும். அந்த கீழே இப்போ நான் பிரசங்கிக்கிற இடம் இது முதியோர் இல்லமாக மாற்றணும். கர்த்தர் என்னை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். உண்மை உள்ள மனுஷனுக்கு பரிபூர்ணத்தை கொடுப்பார். எனக்கு ஒரு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதுக்குள்ள என் குடும்பத்துக்கு என் சந்ததிக்க வேண்டியதாங்க கடந்து போய் இந்த முழு எல்லையும் இயேசுக்குவே அர்ப்பணித்து ஏழை ஜனங்களுக்கு அர்ப்பணித்து கொடுக்கிற ஒரு எல்லையாக கர்த்தர் மாற்றுவார் என்று நம்பிக்கையோடு இருக்கிறேன். இதுக்காக ஜெபிங்க, தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. தேசமே பயப்படாத மகிழ்ந்து கலிக்குறு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார் என்று ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இங்க இப்ப நான் இருக்கிற சபை இடத்துல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் அண்ணாண்ட ஒரு ஊழியக்காரர், அந்த ஊழியக்கார் மனைவி அங்கே வந்திருக்கிறாங்க. அந்த வாக்குத்தத்தை பார்த்துட்டு இது ஞானசேகர் என்று சொல்லியிருக்கிறாங்க. என்கிட்ட டெலிஃபோனில் பேசினாங்க. பேசும்போது சொன்ன ஒரு 10 நிமிஷம் லைனில் வரேன் ஜெபித்துனாங்க. அப்போ அவங்க போட்டு இந்த வசனம் சொன்னாங்க, தேசமே பயப்படாத மகிழ்ந்து கலிக்குறு கர்த்தர் பெரிய காரியம். யோபல் 2:21 ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த செய்தி அது. அதை நீ பார்த்துருக்கிறீங்க மாதிரி இதம்மா அப்படின்னு அவங்க பலவீனப்பட்டாங்க. நேற்று விடுதலை வீட்டுக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு நீங்க வந்திருக்க ஜெபித்து கடந்து போங்க, அவங்களுக்காக நான் ஜெபிப்பேன், கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொன்னேன். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு இந்த கிராமத்துக்குள்ள பொண்ணு வெள்ளியோடு என்கிட்ட ஒன்றும் கிடையாது. ஒன்று மட்டும் இருக்குதுங்க. அப்போஸ்தலர் புத்தகத்தில் 3:2-5 சொல்லியா எங்கிட்ட பொண்ணு வெள்ளம் கிடையாது, இயேசு என்ற நாமம் இருக்குது. அந்த நாமத்தை ஜெபிக்க ஒரு விடுதலை பெறுவோம். இன்னைக்கு கூட பார்த்தா தின்னு ஒரு பகுதி நான் கடந்து போய் பட்டாரம் பகுதியில் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுன்னு அவர் கலங்கி தவித்தாரு. இயேசு இருக்கிறாரான்னு அந்த வார்த்தை சொல்லும் போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். இன்னைக்கும் அவர்கிட்ட சொன்னேன், இவரோட பேசியிருந்தேன், இன்னும் ஒரு சில நாட்களிலே கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். நிச்சயமா முடியுங்க. நான் எந்தெந்த வீட்டு கடந்து போய் ஜெபித்தனா அந்த இடத்துல கர்த்தர் அதிசயமானதை என்னால் சொல்ல முடியும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிற்பாடு அவங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் மாறப்படும் போது நான் விலைக்கு தானே போகணும். அப்போ நான் விலைக்கு வந்துட்டேன். அப்போ விலைக்கு ஏன் வந்துன்னா அவங்க கெட்டு போவது கிடையாது. இனிமேல் அவங்க ஏறக்கூடிய வழியை ஒரு பறவையை சொல்லலாம் இல்லையா? நான் கழுகை தான் சொல்லுவேன் அதிகமாக. எனக்கு கழுகை ரொம்ப பிடிக்கும். அது எல்லையில்லாத உயரத்துக்கு பறந்து கொண்டே இருக்கும். காக்கா பின்னாடி உட்காந்து அது பர்மிஷன். காக்கா பார்த்தனா அது கூட உட்காந்து முதுமலை உட்காந்து குத்தி கொண்டே போய் நிற்கும். அது கண்டுக்காது, அது உயர்ந்து கொண்டே இருக்கும். அப்படி தாங்க இந்த உலகம் நம்மளை குத்தக்கூடியதோ தேடிக்கொண்டே இருக்கும். நம்ம மேலே ஏறிக்கொண்டு போய்கொண்டே இருக்கணும். அது ஒரே வழி முழங்கால் ஜெபந்தான். கர்த்தர் உன்னை உயர்த்து போனோமா, குடும்பத்தை கஷ்டம் தீரணுமா, இந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, அப்புறம் உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் கீழாக்காமல் கர்த்தர் மேலாக்குவார். நிச்சயமா முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஏசு இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க, கொஞ்சம் அப்படி திரும்பி பாருங்க. எப்படின்னு பாருங்க. இன்னைக்கு 27 வருஷம் ஆகுது. எப்படியே நடந்து இன்னைக்கு ஒரு ஆலயத்தை கட்டி உட்காந்துருக்கேன்னு சொன்னா எத்தனை பேர் என்ன கூட ஞானசனத்தவங்க ஆலயம் தவிக்கிறாங்க. ஏதாவது வாடகைக்கு தான் கடந்த எனக்கு சொந்தமான ஒரு ஆலயத்தை கொடுத்து அந்த ஆலயத்திலிருந்து உங்களுக்கு செய்தியை கொடுத்து கொண்டிருக்குன்னா இந்த 27 வருஷமா கர்த்தர் நடந்து வந்த மட்டும் நினைங்க, நன்மையை மட்டும் நினைங்க. தீமையானது மனுஷன் செய்தார், நன்மையை அது கர்த்தர் செய்தார். நிச்சயமாக என்னை உயர்த்துவார் என்ற நம்பிக்கையோட இன்னைக்கு செய்தி உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்குன்னு சொன்னால், இந்த செய்தியை தேவன் கேட்பார் என்று சொன்னால், நாளை விடியப்படும் பரிசுத்த ஓய்வு நாள்ல அன்னைக்கு ஒரு அதிசயத்தை காணும்படி செய்வார். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, எத்தனையோ காரியத்துக்காக நீங்க
பார்த்துருப்பீங்க, கொடுத்துருப்பீங்க. ஆனால் இதுக்காக ஜெபம் பண்ணி பாருங்க. இந்த ஆலயத்தில் ஒரு பகுதியில் தளம் கட்டாமல் இருக்குது. அந்த தளத்துக்கு வேண்டிய பலரிடத்து கேட்டிருக்கிறேன். கேட்டுங்க உள்ளம் திறக்கப்படட்டும், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டப்படட்டும். தேவநாமம் அந்த குடும்பத்தின் வழியாக, எங்கள் சபை வழியாக அவங்களை ஆசீர்வதித்து பெருகட்டும். தேவநாமம் மட்டும் அங்கே மகிழப்படட்டும். ஜெபிப்போமா? என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவே, உன் கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். அநேக பாதிக்கப்பட்ட ஜனங்களாம் விடுவிக்கப்படட்டும். சுகத்தோடு பலத்தோடு இந்த செய்தி இதயம் திறக்கப்படட்டும். சகல நன்மையை பெற்றுக் கொள்ளட்டும். நாமம் மகிழப்பட்டு பெரிய இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.